ஐயா, அந்த ரெஸ்க்யூ ரெமடிய பத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க. ஒரு அருமையான கேள்வி. இந்த உலகத்துல நமக்கு எதிர்பாராத சில விஷயங்கள் நடந்துரும். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். அது ரோடு ஆக்சிடென்ட்டா இருக்கலாம், அல்லது வீட்ல இருக்கும்போது ஏதோ ஒரு சூடான எண்ணெய் பட்டலாம், அல்லது சூடான தண்ணி பட்டலாம். இதெல்லாம் வந்து ஒரு ஆக்சிடென்ட் தான். இந்த மாரி ஆக்சிடென்ட்டான நிலவரத்துல அவங்க மைண்ட் என்ன மாரி வேலை செய்யும்னா, ஜெட் வேகத்துல வேலை செய்யும். ஐயோ! நமக்கு என்ன ஆகுமோ? ஏதாகுமோ? நம்ம உயிர் பிழைப்போமோ? நம்ம குடும்பம் என்ன ஆகுமோ? அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய மனநிலை வேலை செய்யும். அந்த நேரத்துல இந்த ரெஸ்க்யூ ரெமடி அப்படின்ற ஒரு மருந்து, இந்த மலர் மருந்த கொண்டு போயி அவங்களுக்கு குடுத்தோம்னா, உடனடியாக அவங்க எந்திரிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனா அந்த ரெஸ்க்யூ ரெமடிய பத்தி ரொம்ப உடனே சொல்லி முடிச்சிட முடியாது. அது ரொம்ப ஒரு அதாவது அறிவு சம்பந்தமா யோசிச்சோம்னா இந்த மருந்த பத்தி யாரும் அத்தையே பண்ண மாட்டாங்க. ஆனா, இது அறிவுக்கு அப்பாற்பட்டது. இது ஒரு ஆன்மீக சம்மந்தமான ஒரு மருந்துன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா, இந்த மருந்த உருவாக்குனவர் யாருன்னா, அந்த ஃபவுண்டர் ஆஃப் தி மலர் மருந்து. எட்வர்ட் பாட்ச்ன்றவரு. ஒரு 5 மருந்து கலந்து ஒரு இந்த ரெஸ்க்யூ ரெமடி அப்படின்ற ஒரு மருந்து இது பண்ணியிருக்காரு. அந்த 5 மருந்துல நான் சொல்றேன். ராக்ரோஸ் அப்படின்னு இருக்குது. கிளெமட்டிஸ்ன்னு இருக்குது. இம்பேஷன்ஸ்ன்னு இருக்குது. செரிப்ரம் இருக்குது. ஸ்டார் ஆஃப் பெத்லெஹேம் அப்படின்னு இருக்கு. அந்த 5 மருந்தும் சேர்ந்து தான் ஒரே கலவையா ரெஸ்க்யூ ரெமெடி. இந்த ரெஸ்க்யூ ரெமெடி பத்தி நான் சொன்னா, ஒரு ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட் ஆகி விழுந்து ரத்தம் போய்க்கிட்டு இருக்கு. ஆனா எலும்பு முறிவு எதுவும் இல்லன்னு வச்சுக்கங்க. இன்னொரு 5 நிமிஷம் இந்த ரத்தம் வந்துட்டு எதுவாயிடும், போனா ஆள் உயிரே போயிடும் அப்படின்ற சந்தர்ப்பத்துல, இந்த ரெ அந்த அந்த நேரத்துல இப்ப என்னைய மாரி ஆளுங்க யாராவது இருந்து அந்த ரெஸ்க்யூ ரெமெடிய அந்த பெர்சனுக்கு குடுத்துட்டாங்கன்னா, ஒரே 1 நிமிஷத்துக்குள்ள ரத்தம் நிக்கும். அது மாத்திரம் இல்ல, அந்த காயம் ஏற்பட்டதும் வந்துட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல சரியாகும். சுத்தி இருக்கிறவங்கலாம், ஐயோ! எமர்ஜென்சிக்குன்னு சொல்லிட்டு உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சு டாக்டர்ட்ட கூட்டு போனாங்கன்னா, டாக்டர் வந்துட்டு, "என்னாது இங்க யார் மோசம் முடிச்சோன்னு தெரியலையே! இப்படி காயம் பட்டுச்சு, ரத்தம் போச்சுன்றாங்க. ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே!" அடையாளமே காட்ட முடியாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு அறிவுக்கு சம்மந்தப்பட்ட மாரியே தெரியல. நான் நெறைய என் அனுபவத்துல பார்த்தேன். இவ்வளவு அற்புதமாக, அவ்வளவு சீக்கிரமாக வேலை செஞ்சோம். ஆக மொத்தம் நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லி முடிச்சுடுறேன். ஒரு ட்ரெயின்ல போய்க்கிட்டு இருக்கேன். நான் அதுக்கு முன்ன 2 பேருக்கு நம்ம இந்த கீரைப்படி குடுத்துட்டு, அதனால நம்ம தேடக்கூடாதுன்றதுனால பாக்கெட்லயே வச்சிருந்தேன். இப்பவும் பாக்கெட்ல தான் வச்சிருப்பேன். ஒரு விழுப்புரம் பக்கத்துல போகும்போது ஒரு கல்லு படுது. ஒரு லேடியினுடைய தலையில 22 வயசு இருக்கும். சொந்தக்காரங்க இருக்காங்க. அது ஓன்னு கத்துது. ரத்தம் அவ்வளோ பயங்கரமா வருது. தலையில கல்லு பட்டது எப்படி பட்டதுன்னு தெரியாது. ட்ரெயின்ல இது பண்ணுச்சா யாரும் இறக்கிட்டாங்களா? விளையாட்டு பசங்கன்னு தெரியாது. நான் என்ன பண்றேன், நேரா போயி வாய திறங்கன்னு சொல்லிட்டு ஒரு டோஸ் ரெஸ்பிரேட்டரி குடுக்குறேன். அவங்க மாட்டேன்றாங்க. உடனே எனக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா ரெஸ்பிரேட்டரி நல்லா வேலை செய்யும்னு எனக்கு தெரியும். நீங்க வாய திறங்க, சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடுத்தோனே வாய திறந்து போட்டேன். போட்ட உடனே நான் வந்து அவ்வளோதான் ஒரு 4 சீட்டு தள்ளி நான் அப்படி உட்கார்றேன். என் பக்கத்துல உள்ளவர் கேட்காரு, "என்ன சார் மோடி மஸ்தான் வேலையெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு?" கேட்டாரு. "என்ன சார் அப்படி கேட்குறீங்கன்னேன்." ஏன்னா அந்த லேடி அவ்வளவு பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருந்தது, அழுதுகிட்டு இருந்தது. இப்ப ரத்தமும் நின்னு போச்சு, அழுகையும் நின்னு போச்சு. சிரிப்பு வந்துச்சு. அது மாத்திரம் இல்ல, இப்ப தேடுறாங்க. எந்த இடத்துல அடிபட்டது, எங்கருந்து ரத்தம் வந்ததுன்னு. அடிபட்ட இடமே கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னா எத்தனையோ கர்ச்சீஃப், துணி எல்லாம் நனைஞ்சது. இப்ப வந்து ஒண்ணுமே இல்ல. எல்லாம் இப்ப தேடி பார்த்தாலும் எங்க அடிபட்டதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வேகமாக இந்த ரெஸ்க்யூ ரெமெடி வேலை செய்யும். இதெல்லாம் அறிவுபூர்வமான முயற்சி சொன்னா இல்ல நம்பவே முடியாது. ஆனா இதெல்லாம் உண்மை. இதெல்லாம் இறைவன் நமக்கு குடுத்திருக்கிறார்.